ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ELSS அதாவது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம். இப்போ இது எப்படின்னா ஒரு டேக்ஸ் சேவிங்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு இந்த ETC டேக்ஸ் சேவிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம். அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 லட்ச ரூபாய் அவங்க வந்து தாண்டும் பொழுது டேக்ஸ் ஸ்லாப் இருக்குது அப்படிங்கிறது நியூ ரெஜிம். இதே பழைய ஓல்டு ரெஜிமில் பார்த்தா ஒரு 5 lakhsக்கு மேலே தாண்டும் பொழுது அவங்க வந்து டேக்ஸ் கட்டணும். அதுலேயும் வந்து அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7-8 lakhs அவங்களுக்கு வந்து சம்பளம் வருது, அதாவது வருமானம் வருது அப்படின்னா இப்போ 5 லட்ச ரூபாய் தாண்டி மீதி 3 லட்ச ரூபாய்க்கு அந்த 3 லட்ச ரூபாய்க்கு டாக்ஸ் பே பண்ணணும். ஸோ இந்த 3 லட்ச ரூபாயில 1.5 லட்ச ரூபாய் அவங்க கம்மி பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் ETC டாக்ஸ் எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பல இடங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதாவது PPFல, அப்புறம் சேவிங் ஸ்கீம்ல, சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங் ஸ்கீம்ல இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதுல ஒன்று தான் ELSS, அதாவது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ். இப்போ இவங்க இந்த ETCல வரக்கூடிய எல்லாத்துலையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த சேவிங் ஸ்கீம் பர்டிகுலராக இந்த ELSSல தான் வந்து நமக்கு ரொம்ப பெட்டரான ஒரு ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்குது. பிளஸ் நம்ம வந்து வருஷம் அந்த ஒரு 1.5 லட்ச ரூபாய் வந்து நம்ம இதை காட்டிக்கவும் முடியும். ஸோ ELSSனா என்ன, அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறதும் பார்த்துட்டு ஃபைனலாக வந்துட்டு என்ன ELSS நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தா பல AMCs கம்பெனி வந்து பல அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் பல ELSS ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதில் எது நல்ல ELSS, இது நமக்கு சூட் ஆகும், எதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு வருஷத்துக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு Prac World. இப்போ இந்த ELSS வந்து நம்ம என்ன மாதிரி செக்மெண்ட்ல பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இது வந்து ஒரு டாக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ நீங்க வந்து உங்க சம்பளம் வந்து ஒரு 10லேருந்து 11 லட்ச ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கு, 12 லட்ச ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு டாக்ஸ் மட்டும் எவ்வளவு பே பண்ணுவீங்க அப்படின்னா ஆப்வியஸா நீங்க வந்து ஒரு 10 lakhsக்கு மேல போகும்போது ஓல்ட் ஸ்லாப் 10 lakhs மேல போகும்போதே வந்து நீங்க ஒரு 30% அந்த ஸ்லாப் வந்துருவீங்க. இப்போ நியூ ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் 15 லட்ச ரூபாய்க்கு மேல போகும்போது 30% அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்க ஒரு 11 lakhs அந்த ரேஞ்சில் வந்து நீங்க சம்பளம் வாங்குறது உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க அப்ராக்சிமேட்டா 1.7 lakhs கிட்ட வந்து 1.7 lakhs இந்த ரேஞ்சில் நீங்க டாக்ஸ் பே பண்ணுவீங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், சரி நம்மளோட டாக்ஸ் குறைக்கிறதுக்கு ETCல வந்து நம்ம எல்லாருமே வந்து இன்கம் டாக்ஸ் குறைக்கிறதுக்கு நம்ம சில இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த PPF, அப்புறம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், இந்த சேவிங் ஸ்கீம், அப்புறம் FD, இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கும்ல, இன்சூரன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 1.5 லட்ச ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நம்ம போட்டா நம்மளோட இன்கம் வந்து இதை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி சேவிங்ஸ், இந்த டாக்ஸ் சேவிங்ஸ்ங்கிற இந்த செக்மெண்ட்ல தான் இந்த ELSS வருது. ஸோ இந்த ELSSல நம்ம 1.5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு கிட்டத்தட்ட 46,800 ரூபாய், அதாவது 46,800. ஸோ 1.6 lakhs கிட்ட நம்ம கட்ட வேண்டியவங்க அப்ராக்சிமேட்டா ஒரு 1.17 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம கட்டினா நம்ம வந்து போதுமானது. ஸோ இதுதான். அண்ட் நான் ஏன் வந்து இப்போ இதுதான் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 46,000 47,000 ரூபாய் கிட்ட வந்து நமக்கு கம்மியாகுது. இதை நம்ம பார்க்குறோம். நான் ஏன் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது 1.5 லட்ச ரூபாய் அந்த ETCல மற்ற இன்சூரன்ஸ் இது கட்டாமல் நான் ஏன் ELSS போகணும் அப்படின்னு பார்த்தா மற்ற இன்சூரன்ஸில் அப்ராக்சிமேட்டா 6-7-8% மாதிரி தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? அண்ட் இதில் பார்த்தா நமக்கு நியர்லி ஒரு நல்ல ELSS ஃபண்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 10-12% ஆன லாங் ரன்லாம் பார்த்தா 15% வரைக்கும் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் இதில் கிடைக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம டாக்ஸுக்காக பார்க்கும்பொழுது இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஸ்கீமாக வந்து நம்ம இந்த ELSS கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஓகே, இன்னொரு விஷயம், இப்போ நான் காசு ஒரு வருஷத்துல ஒரு 1.5 லட்ச ரூபாய் அப்படிங்கிற நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராக்சிமேட்டா எனக்கு வந்து ஒரு 12-13,000 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம மாசம் ஒரு SIP போடுற மாதிரி நம்ம SIP போட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணி காசு போடுறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஒரு SIPல நம்ம 1.5 லட்ச ரூபாய் ELSS ஃபண்ட்ல போடுறோம். இப்போ நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு நம்ம இடங்கள் மற்ற இதெல்லாம் பார்த்தோம்ல, எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நமக்கே தெரியும். இப்போ கவர்மெண்ட் செக்டர் செக்யூரிட்டிஸ்லாம். இப்போ இவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. எஸ், மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான் இந்த ELSS மியூச்சுவல் ஃபண்டும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா மேஜர் போர்ஷன், ஒரு 80% ஆஃப் த போர்ஷன் காசை வந்துட்டு இவங்க ஈக்விட்டி, அதாவது ஸ்டாக்ஸ்ல தான் வந்து, அதாவது லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதனால தான் அவங்களால இவ்வளவு பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்களால கொடுக்க முடியுது. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் வந்து இதை வந்து நம்ம இப்போ எனக்கு போடுறேன், ஒரு வருஷம் போடுறேன், முடிஞ்சிச்சு, இப்போ ஒரு 1.5 வருஷம் முடிஞ்சிச்சு, நான் ஒரு டீசென்டான ரிட்டர்ன்ஸ் இருக்கேன், நான் இப்போ அது வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாமா அப்படின்னா முடியாது. ELSS பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு லாக்இன் பீரியட் இருக்கு. நீங்க காசு போட ஆரம்பிச்சது வந்து 3 வருஷத்துக்கு உங்களால நீங்க போட்ட காசை எடுக்க முடியாது. ஆஃப்டர் 3 years கழிச்சு தான் உங்களால காசை எடுக்க முடியும். இது வந்து ELSSக்கு மட்டுமே கிடையாது. நீங்க எல்லா இன்சூரன்ஸஸ் பார்த்தாலும், PPF, MPS எல்லாத்துக்குமே பார்த்தாலுமே ஒரு லாக்இன் பீரியட்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். அண்ட் கம்பேரிட்டிவா இருக்கிறதே கம்மியான லாக்இன் பீரியட் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ELSSல தான், அதாவது 3 வருஷம்.
அண்ட் இது வந்து 3 வருஷம் லாக்இன் பீரியட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம போட்ட பணம் நம்மளோட கேபிட்டல் வந்து க்ரோ ஆகிறதுக்கு வந்து பெரிய அளவு இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ மற்ற இடங்களில் பார்த்தா, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்த்தா கம்பேரிட்டிவா இது பெரிய அளவுக்கு நம்மளோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுது. பிகாஸ் த ரிட்டர்ன்ஸ் இட் கிவ்ஸ். அதான் பாயிண்ட். அண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் வந்து நமக்கு அப்ரிஷியேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் சேவிங்க்கும் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த பணம் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக வந்து மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை போல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு என்ட்ரி லோடு, எக்ஸிட் லோடு, அதாவது கமிஷன் வாங்கும்போது விற்கும்போது சின்ன சின்ன கமிஷன்ஸ் எடுப்பாங்களே, அந்த மாதிரி விஷயம் வந்து ஏஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டில் கிடையாது. சரி, நெக்ஸ்ட் பார்த்தா இது யாருக்கு சூட்டபிள், யாரெல்லாம் ஏஎல்எஸ்எஸ்ல போடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 2-3 கிரைட்டீரியா நம்ம பார்ப்போமே. ஃபர்ஸ்ட், நான் போடக்கூடிய அமௌண்ட் அடுத்த 3 வருஷத்துக்கு வராது அப்படிங்கிறது விஷயங்களை புரிஞ்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நான் போடுற காசு டக்குன்னு 1 வருஷம் 2 வருஷத்துல எனக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எடுக்க முடியாது. இல்லை, இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண தான் 3 இயர்ஸ் லாக்இன் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் பணம் எடுக்க முடியும். ஸோ 3 வருஷத்துக்கு தேவையில்லைங்கிறவங்க மட்டும் இதில் போடுங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் வந்து டேரக்டாக நம்மளோட ஈக்விட்டி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால அது ஏற்றங்களும் இறக்கங்களும் ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். இப்போ நம்ம மற்ற பிபிஎஃப், பிபிஎஃப், இந்த என்பிஎஸ், இந்த மற்ற சேவிங்ஸ், மற்ற டாக்ஸேஷன் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பாண்டு செக்யூரிட்டிஸ் அதில் போடுறதுனால நமக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் தான் அது கொடுக்கும். எந்த ஏற்ற இறக்கங்கள் பெரிய அளவுக்கு இருக்காது. 7-8% கொடுத்தாலும் அது ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்னாக இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மார்க்கெட் லிங்க்டு இது அப்படிங்கிறதுனால அந்த ஏற்ற இறக்கங்களுக்கு நீங்கள் உட்பட்டு மட்டும்தான் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதனால தான் அந்த ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறதுனால மட்டுமே உங்களால் நல்ல ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். ஸோ நான் ஒரு நல்ல ரிஸ்க் எடுக்கக்கூடியவன் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு லாங் டர்ம் தான் இதை நான் போடுறேன், ஒரு 3 வருஷம் 4-5 வருஷம் கூட நான் ஹோல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் இதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் பயங்க, எனக்கு வந்து சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம், எனக்கு ஆல்ரெடி ரொம்ப வயசாயிடுச்சு, நான் ஒரு 40, 45, 50 ரேஞ்சில் இருக்கேன், இனிமேல் நான் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் சேஃப்டியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரே போயிடுங்க. இல்லை ரொம்ப ஏர்லி ஏஜில் தான் இருக்கேன், எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ஏஎல்எஸ்எஸ் கூட வரலாம் தாராளமாக. இன்னொன்று பார்த்தா எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏஎல்எஸ்எஸ் அப்படின்னு பார்த்தா நீங்கள் 2 விதத்தில் பண்ணலாம். ஒன்று, பல்காக எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் ஆப்வியஸாக டாக்ஸ் சேவிங் அப்படிங்கிறதுனால 1.5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் நீங்கள் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது டாக்ஸேஷனில் வராது. இந்த 1.5 லட்ச ரூபா உள்ள மட்டும் தான் இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ்க்கு வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பல்காக எடுத்து போய் 1.5 லட்ச ரூபாயை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில். இன்னொரு ஒரு விதம், நம்ம வந்து எஸ்ஐபி மூலமாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதம் அப்படிங்கிறதுல நீங்கள் போடலாம். பட் இதில் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் முதல் 3 வருஷம் ஃபர்ஸ்ட் பல்காக நீங்கள் எடுத்து போய் முதல் மாதம் போடும்போது இது 3 வருஷம் லாக்இன் பீரியட். 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 1.5 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இன்கேஸ் எஸ்ஐபியில் போட போறீங்க அப்படின்னா 1, 2, 3, 4 சொல்லிட்டு மாசங்களை போட்டுனே இருப்பீங்க. இப்போ இந்த 12வது மாதம் நீங்கள் போட்டுப்பீங்க, 3 வருஷம் முடிஞ்சதில்ல. ஸோ எது உங்களுக்கு 3 வருஷம் முடியுதோ, 3 வருஷம் முடிஞ்சிருக்கல, ஃபர்ஸ்ட் மாதம் போடுறது மேபி உங்களுக்கு முடிஞ்சிருக்கும், 2வது அதுக்கு அடுத்த மாதம் தான் முடியும், 3வது அதுக்கு அடுத்த மாதம் முடியும். இந்த மாதிரி எது உங்களுக்கு 3 வருஷம் முடிஞ்சிருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் எடுக்க முடியுமே தவிர நீங்கள் போட்ட அமௌண்ட்டை பல்கா அப்படி இங்கே லாஸ்ட் அந்த 3 வருஷத்தோட எண்டில் நீங்கள் எடுக்க முடியாது. பிகாஸ் நீங்கள் மாதம் போடும்போது ஃபர்ஸ்ட் போடுறது ஃபர்ஸ்ட் எடுத்து மெச்சூரிட்டி ஆகும், 2வது மாதம் போடுறது 2வது மெச்சூரிட்டி ஆகும், 3வது இந்த மாதிரி கிராஜுவலாக தான் வந்து மெச்சூரிட்டி ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இதான் பேசிக்காக இஎல்எஸ்எஸ் பற்றி இதான் பேசிக்கான விஷயங்கள். இப்போ நம்ம லைவ் டேட்டாஸோட எந்த இஎல்எஸ்எஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எந்த மியூச்சுவல் ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம லைவ் டேட்டா ஷீட்ஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம யூஸ்வலாக எப்பவுமே எடுத்திருக்க மாதிரி நம்ம அந்த டேக்ஸ் இஎல்எஸ் டேக்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய எல்லா ஏஎம்சி கம்பெனிஸும் எடுத்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா இவங்களே வந்து ஒரு 60 கம்பெனிஸ் கிட்ட வந்து 60 ஏஎம்சி கம்பெனிஸ் கிட்ட வந்து நமக்கு இஎல்எஸ்எஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இதுல வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா லைக் ஒரு 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 பெரிய ட்ராக் ரெக்கார்ட், ஒரு 10 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் வச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம தனியாக எடுத்து அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ், அதாவது அவங்க எவ்வளவு கமிஷன் வாங்குறாங்க, லைக் நம்ம 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளவு ரூபாய் அவங்க கமிஷனா போகுது. இப்போ இங்க வந்து 48 பைசே 0.48னா இப்போ நம்ம 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா 48 பைசா வந்து அவங்களுக்கு கமிஷனா போயிடும். ஸோ மீதி இருக்க காசு தான் நம்மளோட பணத்தை தான் வந்து அவங்க இன்வெஸ்டே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கமிஷன் ரேட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டோம். இப்போ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம இங்க இந்த ஐடி இஎல்எஸ்எஸ் இருந்து குவான்டி எஸ்பி இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் இது மேல இருக்கிறத நான் ஏன் கன்சிடர் பண்ணது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தா எஸ்பி, சுந்தரம் லாங், இவங்கெல்லாம் வந்து பல சீரீஸ் ஆஃப் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுவாங்க. ஸோ பட் இங்க இருக்கிற ஏஎம்சிஸ் பார்த்தா இப்போ எஸ்பிஐ, இப்போ இங்க பேங்க் ஆஃப் இந்தியா, மோதிலால், டிஎஸ், இவங்க எல்லாம் பார்த்தா ஒரு சிங்கிள் இஎல்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் ஏஎம்சில. இப்போ அதுக்கு ஒரு கிறிசல் ரேட்டிங்கும் கொடுத்துருவாங்க. இப்போ கிறிசல் ரேட்டிங்கிறவங்க வந்து அந்த ஏஎம்சி வந்து அந்த இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத வந்து பேஸ் பண்ணி அவங்களோட கிரெடிபிலிட்டி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க அவுட் ஆஃப் 5 இது. ஸோ நம்ம 5, 4 இதெல்லாம் வந்து தாராளமே கன்சிடர் பண்ணலாம். ஸோ மீதி நீங்க 3, 2, 1 போக போக அதோட ரிஸ்கி வந்து இன்னுமே ரிஸ்க்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா இப்போ பர்டிகுலர் ஏஎம்சிஸ்லாம் வந்து எவ்வளவு, இப்போ 1 வீக், 1 மாசம், இப்போ 3 மாசம், அந்த மாதிரி வந்து 1 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் இருக்கும். இப்போ இந்த டைம் ஸ்பேன்ல வந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஸோ அப்படி பார்த்ததுல வந்து நம்ம கடைசியா நான்
பர்சனலா செலக்ட் பண்ணது நான் போடுறேன் அப்படின்னு போட்டு நான் எதில் போடுவேன்னா குவாண்ட் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் தான் நான் போடுவேன். அது ஏன் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் மட்டும் நான் சொல்றேன். ஸோ ஒப்பீனியன்ஸ் பேஸ்ட் ஒவ்வொருத்தருக்கு. நான் இதுல உங்களுக்கு லைவாவே டேட்டாஸ் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா இது ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல இந்த டேட்டாஸை நீங்க போய் ஆன்லைன்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். பட் ஆன்லைன்ல அங்கங்க பிரிச்சு இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், அது கிராஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஒரு நம்ம வந்து 3 வருஷம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் உள்ள லாக்இன் போடுறோம். ஏன்னா 3 வருஷத்துக்கு உள்ள வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால காசு எடுக்க முடியாது. பிகாஸ் 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் அப்படிங்கிறத. இப்போ நம்ம 3 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அப்ராக்சிமேட்டா 23% இருக்கும் நமக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா கிடைக்கும் இஎல்எஸ். நம்மளுக்கு டாக்ஸ் சேவிங்கும் ஆகி பிளஸ் நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப் லெவலுக்கு அவங்க வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னும்போது அது ரொம்பவே சூப்பர். ஸோ ஆவரேஜா 23% வந்து ஓவரால் எல்லா கம்பெனிஸும் சேர்ந்து இதுல பர்டிகுலர் இந்த குவாண்ட் பார்க்கும்போது இவங்க 35% இருக்கும் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க ரிசல்ட் கடந்த 3 வருஷத்துல. இப்ப அந்த 35 ரேஞ்சில் பார்க்கும்போது மத்த எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நீங்க 30% அப்படிங்கறதே கூட மற்ற கம்பெனிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாத பட்சத்துல இவங்க வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மரா இருக்காங்க. இந்த 3 இயர்ஸ்ல மட்டும் அவங்க இல்லாம கன்சிஸ்டன்டா பார்த்தா 5 வருஷத்துல கம்பேர் பண்ணும்போதும் ஒரு நல்ல ரிசல்ட் அவங்க கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இது 10 இயர்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 0.6% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது தாராளமா கன்சிடரபிள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ 0.98, 1.2, 1.6, 2.6 இந்த மாதிரிலாம் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்காங்க. பட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கர் பார்த்தா ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ரொம்பவே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா வந்து இந்த குவாண்ட் இஎல்எஸ்எஸ் வந்து இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி. ஓகே, இப்போ நம்ம வந்து அதோட வந்து இன்னும் டீட்டெயிலா அதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பொழுது இப்போ நான் க்ரோ ஆப்ல வந்து திஸ் குவாண்ட் இஎல்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் போட்டுருக்கேன். நீங்க இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி நம்ம ஜெரோதாவோட காயின் அந்த ப்ரோக்கரேஜ் ஆப்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதனால இப்போ இப்போ இதுல பார்த்தா நம்ம ரேட்டிங் என்ன அப்படின்னு பாக்குறேன். இந்த ஃபண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எவ்வளவு அமௌண்ட் ஃபண்டை வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7,000 கோடிக்கும் மேல உள்ள ஃபண்டை வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க. மினிமம் நீங்க 500 ரூபாயில இருந்து இது வந்து நீங்க எஸ்ஐபி போடலாம். பட் இதுல அதிகபட்சம் வந்து 1.5 lakhs வரைக்கும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு மேல நீங்க பண்ணக்கூடிய காசு வந்து டாக்ஸ்ல வந்து சேராது, டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணாது. ஸோ அதுக்கு மேல நீங்க போட வேண்டாம் என்னோட சஜஷன். அதுக்கு நீங்க நார்மல் ஜென்ரல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுக்கலாம். 1.5 வரைக்கும் இதுல நீங்க அலோகேட் பண்றீங்கன்னு வைங்க. இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 37 கம்பெனிஸ் வந்து ஹோல்ட் பண்றாங்க. 37 கம்பெனிஸ் சேர்ந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட். என்னென்ன கம்பெனிஸ் அப்புறம் அவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து அவங்க ஹோல்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. ரிலையன்ஸ் தான் மேஜர் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. ரிலையன்ஸும் அதானியில தான் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க. அதனால இவ்வளவு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால கொடுக்க முடியுது. பிகாஸ் அதானி வந்து கடந்த ஒரு 6 மாசத்துல பார்த்தா அவங்க எவ்வளவு ஃபாலோ ஆனாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாவே அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க. சோ என்னென்ன கம்பெனிஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்து 37 கம்பெனி என்னன்னா நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் எவ்வளவு ஹோல்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 99.6% ஆஃப் த மணி அந்த 7,000 கோடி இருக்குல்ல அதுல 99.6% அமௌண்ட் வந்து அவங்க ஆல்ரெடி ஃபுல்லி இன்வெஸ்டடா இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. இப்ப மீதி இந்த கொஞ்சோண்டு 0.4 மட்டும் கேஷ் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஃபியூச்சர் இன் கேஸ் மார்க்கெட் வந்து சின்னதா ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கும்போது டக்குனு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு அந்த நேரத்துல கேஷா வச்சுக்கிறாங்க. இல்ல ஒரு நல்ல கம்பெனி சீப்பான விலைக்கு வாங்கினாங்க அதுக்காகவும் கேஷா கையில வச்சுக்கிறாங்க. எந்த செக்மெண்ட்ல எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறாங்க. லைக் எனர்ஜி செக்டர்ல 27% போட்டிருக்காங்க, பினான்சியல்ல 16%, ஹெல்த் கேர், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி செக்மெண்டா பிரிச்சு காட்டியிருக்காங்க. இப்போ முக்கியமான பாயிண்ட் வந்து இங்க ஆல்பா அண்ட் பீட்டா வேல்யூ. ஆல்பா அண்ட் பீட்டா வேல்யூனா நம்ம என்னங்கிறது கடந்த மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸ்ல பல வீடியோங்களை சொல்லிருக்கோம். இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இது வந்து நம்ம இண்டெக்ஸை விட எந்த அளவுக்கு ஹையர் பர்சன்டேஜ்ல இது பீட் பண்ணுது மியூச்சுவல் ஃபண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் வந்து 0வா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து ஆல்பா டுவெல்த் லைக் இண்டெக்ஸை விட 12% கிட்ட வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பீட் பண்ணிருக்கு இண்டெக்ஸ். ஸோ இப்போ பீட்டா அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இருக்கு, ஏற்ற இறக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1 அப்படின்னா இண்டெக்ஸும் இதுவும் சால்வும் சரிசமமா தான் இருக்கு. இல்ல 1 விட கீழே இருக்கு அப்படின்னா ரொம்பவே கண்ட்ரோல்டான ஒரு ஏற்ற இறக்கத்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணி முடியும். ஸோ ஆல்பா பீட்டா வேல்யூ வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு வேல்யூஸா கன்சிடர் பண்றோம். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை தவிர பெருசா வேற எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் விஷயம் என்ன நம்ம அங்கேயே பார்த்தோம். எக்ஸிட் லோடும் இதுல கிடையாது. ஸோ மத்த எந்த விஷயமும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துலயும் வர அதே டாக்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இதுலயுமே. ஸோ இதே தான் வந்து ஜெரோதா காயின்லயும் நீங்க இதுலயே வந்து செக் பண்ணிக்கலாம். அதே இதுதான். பட் ஜஸ்ட் உங்களுக்கு பிரசன்டேஷன் தான் வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ இதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம லைவ் டேட்டாஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஏஎல்எஸ்னா என்ன மாதிரி ஏஎல்எஸ்ல நம்ம போடலாம், நமக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும், யார் போடலாம் போடலாம், பல விஷயங்களை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்திருக்கும். அண்ட் இப்போ டாக்ஸேஷன் ஃபைனல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்து பல இன்வெஸ்ட்மெண்ட் பல மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஏற்ற அதே டாக்ஸேஷன் தான் இதுக்கு அவங்க ஹெல்ப் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது லாங் டேர்முக்கு வந்து 10% அப்படின்னும் ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு 15% இப்படிங்கிறது தான். ஷார்ட் டேர்ம் அவங்க மீன் பண்ணுறது வந்து ஒரு வருஷத்துக்குள்ள வாங்கி விற்றீங்க அப்படின்னா, லாங் டேர்ம்னா ஒரு வருஷத்தை தாண்டி வாங்கி விற்க முடியாது. அண்ட் இஎல்எஸ்எஸ் பொறுத்தவரை 3 வருஷம் லாக்இன் பீரியட் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸாக நம்ம லாங் டேர்மில் தான் போய் நம்ம ஃபாலோ ஆக போகிறோம். ஸோ நமக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸில் வந்து 10%, அதாவது முதல் 1 லட்ச ரூபாய் அவங்க விட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 லட்ச ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இருக்கு அப்படின்னா முதல் 1
லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம். மீதி அந்த 50,000 இருக்குல்ல, அந்த 50,000க்கு நீங்கள் 10%, which means 5,000 ரூபாய் நீங்கள் டேக்ஸ் பண்ணி நீங்கள் இருக்கிற பணத்தை வந்து ஒயிட் மணியாக நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இதான் இதோட டாக்ஸேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சுன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல டேக்அவே இருக்குது, ஒரு கிளியர் கட்டாக ஐடியா வந்து இருக்குது அப்படின்னா ரொம்பவே ஹாப்பி. அண்ட் அதை தான் நம்ம மீன் பண்ணி இந்த வீடியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ தட் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க முடியாது, அடுத்து வேறு எங்கேயும் ரெஃபரன்ஸ் நீங்கள் போகாத அளவுக்கு நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு இஎல்எஸ்எஸ் பற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த மோட்டோவே இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கொடுத்துருங்க. அது பெரிய அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ வந்து யூடியூப் வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அது ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக எந்த மாதிரி கான்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணணும், எதெல்லாம் உங்களுக்கு தேவை, எந்த மாதிரி டாப்பிக்கில் நம்ம பேசலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நம்ம அது ரிலேட்டடாக வீடியோஸ் கண்டிப்பாக போடுவோம் ஃபியூச்சரில். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே.